வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம டே 9 ஆஃப் அட்வென்ட் ஆஃப் சைபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட யூசர் ஏஜென்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த யூசர் ஏஜென்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அங்கே மொசிலா இருந்தது. Let it come up with you. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அது என்ன யூசர் ஏஜென்ட் அந்த வெப் ரெக்வஸ்ட் C2 சர்வருக்கு வந்து போயிருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளாக். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நான் இந்த கோடை வந்து உங்களுக்கு அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறதுனால. பட் இது வந்து ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நான் அந்த விஷயத்த வந்து விட்டுட்டேன். எப்படி வந்து ரெக்வஸ்ட் வாங்குது, அந்த ரெக்வஸ்ட் யாருக்கு அனுப்புது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ 2 டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இங்க இருக்கு. ஒன்னு கெட், இன்னொன்னு வந்து போஸ்ட். அப்புறம் ஸ்லீப் ஃபங்க்ஷன்ல வந்து எப்போ வந்து அது வந்து ஸ்லீப் ஆகுது எல்லாமே இருக்கு. இம்ப்ளான்ட் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன நடக்கணும் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த யூஆர்எல். அதாவது இதான் வந்து நம்மளோட அடுத்த ஆன்சர். செகண்ட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் இது வந்து கமாண்ட் எக்ஸிகியூஷன் அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு இருக்கு அப்படின்னா, இட்ஸ் போஸ்ட் ரெக்வஸ்ட் நம்ம பார்த்தோம். 2 டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்ல வந்து போஸ்ட் வந்து அது வந்து அந்த கமாண்டோட அவுட்புட்ஸ்லாம் வந்து இது பண்ணுது. ஸோ அதான் வந்து அதோட ஆன்சர். கமாண்ட் எக்ஸிகியூஷனோட அவுட்புட் வந்து அந்த சர்வருக்கு அனுப்புறது வந்து போஸ்ட் மெத்தட். ஸோ அதனால போஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து யூஸ்டு பை த மேல்வேர் ஆர் சாரி malware to decrypt or encrypt the C2 data அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கீ அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீயை வச்சு தான் அது வந்து அதை வந்து பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் HTTP URL பை malware வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்க இருக்கு. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்றது மெயின் ஃபங்க்ஷன்லயே இருக்கு. இது நீங்க ஒரு தடவை வந்து இந்த இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுனாவே போதும். ஸோ அது புரியணும் அப்படின்னா இந்த வந்து ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம்னு சொல்லி இது வந்து நான் பண்ணல. பட் நீங்க அதை வந்து நீங்க வாசிச்சீங்கன்னாவே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் புரியலன்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் அதை வந்து மென்ஷன் அதாவது அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன். பட் டைம் கன்சைன்ஸ்னால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணான்றதுக்காக இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. டைரக்டா வந்து இதுல இறங்கிட்டேன். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா how many seconds is the hardcoded value used by the sleep function அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீப் ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி தான் இங்க இருக்கு. ஸோ நம்ம ஸ்லீப் ஃபங்க்ஷன் வந்து நான் கண்டுபிடிச்சது வந்து 15 செகண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால 15 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இவங்க என்ன C2 கமாண்ட் வந்து அட்டாக்கர் வந்து யூஸ் பண்றாங்க command.exe வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷெல் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா தான் நமக்கு வந்து கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அந்த செல்லுன்ற வார்த்தையை டைப் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஷெல்லுன்ற கமாண்ட் அவங்க வந்து அந்த சர்வர்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகி இதுல இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து இருக்கு. ஸோ இது நான் டேரக்டா சொல்றதுனால மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பட் நீங்க இதை ஒரு வாட்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பவே வந்து அது கோடோட எக்ஸிகியூஷன் எல்லாமே புரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்க பிகினர்னா மட்டும் அதுக்கு வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிகினர் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் டொமைன் யூஸ் த malware to download another binary அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்னொன்னு இருக்கு. ஸோ இந்த இம்ப்ளான்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் spikekit.txt இன்னொரு பைனரியை வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து அது வந்து இறக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் த அனதர் டொமைன் அப்படின்ட்டு. இங்க வந்து நம்ம டைரக்டா வந்து பிரேக் பண்ணி உள்ள வந்துட்டேன். பட் நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்துல மட்டும் கொஞ்சம் தெளிவா இதை வாசிச்சீங்கன்னாவே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது வந்து புரிஞ்சிடும். இன்கேஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எடுத்து பாருங்க. அப்பவும் கஷ்டம் அப்படின்னா இந்த ரைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்காக அப்படின்ட்டு.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் சில சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஒழுங்கா சொல்லலைன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து அதை வந்து நான் மாத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.